மீண்டும் ஹோர்முஸ் நீரிணையை மூடியிருக்கிறது ஈரான். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை குறிப்பிட்டு தற்காலிக போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதாக கூறி இந்த நடவடிக்கையை ஈரான் எடுத்திருக்கிறது. இதனால் அமைதி தொடங்கிய வெறும் 12 மணி நேரத்திற்குள்ளாகவே மீண்டும் வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. பாகிஸ்தான் முன்னெடுப்பில் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில நிமிடங்களிலேயே இஸ்ரேல் லெபனான் மீது வரலாறு காணாத வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 250க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். ஒப்பந்தம் ஈரானுக்கு மட்டுமே பொருந்தும், லெபனான் மற்றும் ஹெஸ்புல்லாவிற்கு அல்ல என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தது ஈரானை ஆத்திரமடைய செய்துள்ளது. இஸ்ரேலின் கருத்தையே அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸும் பிரதிபலித்திருந்தார். இதனால் ஒப்பந்தத்தை மதிக்காத நாடுகளுக்கு பாடம் புகட்டப் போவதாக கூறி ஈரான் மீண்டும் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளது. ஆனால் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை ஈரான் முழுமையாக மதிக்கும் வரை ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்க படைகள் கூடுதல் ஆயுதங்களுடன் அங்கேயே நிலைநிறுத்தப்படும் எனவும், ஒப்பந்தம் மீறப்பட்டால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் அணு ஆயுத தடை, ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பில் ஈரானுடன் எந்த சமரசமும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதற்கிடையில் போர் நிறுத்தத்திற்காக ஈரான் தங்களிடம் கெஞ்சியதாக கூறியுள்ள அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத், ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும், இல்லையெனில் எந்த நேரத்திலும் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தும் எனவும் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் தலைமையில் ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் தீவிரமடைந்து வருவதால் இந்த அமைதி முயற்சி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.